بسم الله الرحمن الرحيم. நம்முடைய சமுதாயத்திலே திருமணங்கள் தற்செயலாக நடப்பது போன்று நடக்கின்றன. குழந்தைகள் சமூக அந்தஸ்திற்காக பெறப்படுகின்றன. குழந்தைகளை பெற்றுவிட்டால் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஸ்கூலில் கொண்டு விட்டால் ஆசிரியர்கள் வளர்ப்பார்கள், மதரசாவில் கொண்டு விட்டால் அங்குள்ள முதரிஸ் வளர்ப்பார். நம்முடைய டியூட்டி காலையிலே குழந்தைகளை எழுப்பி குளிக்க வைத்து அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்து அனுப்பிவிடுவது, இரவைக்கு வந்தால் தூங்க வைப்பது. இவ்வளவுதான் நம்முடைய டியூட்டி என்று பெண்கள் நினைக்கிறார்கள். தந்தைகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பிள்ளைகளுக்காக மனைவி கேட்பதை எல்லாம் கொடுத்தால் என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று அவர் நினைக்கிறார். இரண்டு பேரும் வேறு பகுதிகளில் பிஸியாகி விடுகிறார்கள். அதிலும் இன்றைய காலத்தில் இந்த யூதர்களுடைய சதித்திட்டத்தினால் இந்த மொபைல் போன்ற இந்த சாதனங்கள் நம்முடைய கைகளிலே வந்து இன்றைக்கு எல்லோரிடமும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், எல்லோரிடமும் ஸ்கைப். எந்த நேரம் நீங்கள் பார்த்தாலும் எல்லோரும் போன்ல பிஸி. இப்ப நாங்கள் ஆண்களை பார்க்கிறோம். ஜும்மாவுக்கு போனால், கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, ஜும்மா இமாம் மிம்பருக்கு ஏறிவிட்டால் பக்கத்தில் இருக்கிற ஒருவர் பேசுவதை பார்த்து பேசக்கூடாது என்று சொல்லக்கூடாது. இப்ப நான் ஜும்மாவை போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், இமாம் ஹுத்பா ஓதுகிறார், எனக்கு பக்கத்தில் ரெண்டு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் விளையாடாதீர்கள் என்று நான் சொல்வது கூடாது. சொன்னால் என்னுடைய ஹுத்பா வீணாகிவிடும். அப்ப நான் விளையாடாதீர்கள் என்று சொல்வது ஹுத்பாவுடைய நன்மைக்காக, அதுவே கூடாது என்றால் இன்றைக்கு நம்ம ஹுத்பா ஓதிட்டு இருக்கிறோம் பார்த்தா நிறைய பேர் மொபைல்ல பிஸி. இமாம் ஹுத்பா ஓதும் போது எந்த அளவுக்கு நிலைமை மாறிட்டு பாருங்க. ஹுத்பா ஓதும் போது கூட போன் ஆஃப் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. வீட்டில் வந்தால் உம்மமார் பிஸி. அண்மையிலே ஒரு செய்தி படிக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. அது ஒரு கற்பனை கதையாக கூட இருக்கலாம் சில நேரம், ஆனால் உண்மை. ஒரு பிள்ளை சொல்லுகிறது, உன்னுடைய ஆசை என்ன என்று கேட்டதற்கு, நான் ஒரு மொபைலாக பிறந்திருக்க கூடாதா என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறது. ஏனென்று கேட்டதற்கு, என்னுடைய தாயும் தந்தையும் மொபைலை மாறி மாறி அவர்கள் கைகளிலும் மடிகளிலும் வைத்துக் கொள்கிறார்கள். அப்ப நான் ஒரு மொபைலாக இருந்திருந்தால் என்னுடைய தாயும் தந்தையும் அவர்களுடைய கைகளிலும் மடிகளிலும் என்னை மாறி மாறி வைத்திருப்பார்கள். இந்த கதை உண்மை என்றுதான் எழுதியிருந்தார்கள். உண்மை இல்லாவிட்டாலும் கருத்து உண்மையானது. இன்னைக்கு பிள்ளையை தூக்க டைம் இல்லை, பிள்ளையை பராமரிக்க டைம் இல்லை, பிள்ளைக்கு ஓதி கொடுக்க டைம் இல்லை, பிள்ளைக்கு கதை சொல்ல டைம் இல்லை, பிள்ளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சொல்ல டைம் இல்ல, சஹாபாக்களுடைய வரலாறு சொல்ல டைம் இல்ல. பிஸி, எல்லோரும் பிஸி. ஆண்களும் பிஸி, பெண்களும் பிஸி. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் தாய்மாரும் பிஸி. அன்புள்ள சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் வளர்க்கப்பட்ட அந்த சஹாபிய பெண்களை பாருங்கள். பத்ர் யுத்தத்திற்கு அஃப்ரா பின்த் உபைத் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற பெண்மணி 6 பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார். தன்னுடைய 6 பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சின்ன பிள்ளைகள், அவங்களுக்காக துஆ செஞ்சு பிள்ளைகளை வீட்டை போய் படிப்பீங்க, ஓதுவீங்க, பிள்ளைகள் வளர்ந்து வரட்டும் என்று திருப்பி விடுகிறார்கள். அதுக்குள்ள 2 பிள்ளைகள், அந்த 6 பேருக்குள்ள 2 பேர் எப்படியோ போய் கலந்துகிட்டாங்க. அந்த 2 பேர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பத்ர் யுத்தம் மிக குரூரமாக நடந்து கொண்டிருக்கிறது, பயங்கரமான சிச்சுவேஷன். அந்த நேரத்தில் என்னுடைய வலது பக்கம் விழாவிலே யாரோ சுரண்டுவது போன்று இருந்தது. திரும்பி பார்த்தேன், ஒரு சின்ன பையன் நின்றான். என்ன என்று கேட்டேன். அவன் சொல்லுகிறான், அபூஜஹல் யார் பெரியவரே? நீ எனக்கு அபூஜஹலை தேடுகிறாய்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், நீ எதற்காக அபூஜஹலை தேடுகிறாய்? அவர் நினைக்கிறார் மனதுக்குள்ள, நமக்கு முன்னால் அபூஜஹல் வருவதே நம்ம ஒரு பெரிய விஷயமாக யோசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த சிறுவன் அபூஜஹலை தேடுகிறான் என்று எதற்காக என்று கேட்டபோது அந்த சின்ன புள்ள சொன்ன செய்தி இருக்கிறது. அதுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய செய்தியாகும். அந்த சின்ன புள்ள என்ன சொல்லுது என்றால், பெரியவரே, அபூஜஹல் அல்லாஹுடைய தூதரை நாங்கள் அறிந்தோம், எனவே அவனை கொல்ல வேண்டும். அப்படி அந்த பிள்ளையோடு பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னும் ஒரு படியன் இடது பக்கம் சொல்றான். திரும்பி பார்க்கிறார், இன்னும் ஒரு சின்ன பையன் என்ன கேட்கிறார், அபூஜஹல் வேணும். எதற்காக அபூஜஹல் வேண்டும்? அபூஜஹல் அல்லாஹுடைய தூதரை ஏசுகிறான். இப்ப 2 பிள்ளைகளும் இந்த அஃப்ரா பின்த் உபைத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன்கள். 2 பேருக்கும் எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்று பாருங்க.
அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களில் அந்த தாய் கொடுத்திருக்கிற ஈமானை பாருங்கள். இப்படி இருக்கும் போது அபூஜஹல் முன்னால போறான். இவர் சொல்றார், நீங்க தேர்ற அபூஜஹல் அதோ போகிறான். 2 பேரும் ஓடி போனாங்க. போன அவன் ஒட்டகத்தில் அல்லது குதிரையில் இருக்கிறான். அவனுடைய காலை வெட்டினார்கள். ஒட்டகம் கீழே விழுந்தது. அபூஜஹல் எதிர்பார்க்கவில்லை, தடுமாறி கீழே விழுந்தான். 2 பேரும் மாறி மாறி வெட்டினார்கள். வெட்டிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி ஓடுகிறார்கள். சின்ன பிள்ளைகள் தானே. ஓடி போய் ஒருவர் சொல்கிறார், யார் சொல்ல நான் வெட்டிட்டேன். அபூஜஹலை நான் வெட்டி விட்டேன். மற்றவர் சொல்கிறார், யார சொல்ல நான் தான் வெட்டினேன்னு சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் வாளையும் வாங்கி பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்க 2 பேரும் தான் வெட்டி இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரிகளே, இப்படித்தான் நம்ம பிள்ளை வளர்க்கணும்.